சுப முகூர்த்த தினமான ஏப்ரல் 30ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரத்துல அக்ஷய திருதியை வருது. மிகவும் மங்களகரமான நிறைவான இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு சகல சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய மகாலட்சுமியை எப்படியெல்லாம் வழிபடலாம்னு பார்க்கலாம். காலையில எழுந்து குளிச்சிடுங்க. மஞ்சள் கலந்த தண்ணியால நிலைப்படிய நல்லா தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் சந்தனம், மஞ்சள், ஜவ்வாது இது மூணையும் கலந்து குழைச்சு நிலைப்படியில நிலை கதவுல எல்லாம் பொட்டு வச்சுட்டு தாழம்பு குங்குமத்தால அதன் மேல ஒரு பொட்டு வைங்க. உங்க வீட்டுல வலம்புரி சங்கு இருந்ததுன்னா ரொம்பவே சிறப்பு. கொஞ்சமா தண்ணீர்ல சிறிது பன்னீர் கலந்து 2 சொட்டு பாலும் அதுல விட்டு இந்த சங்க அதுல சுத்தம் பண்ணிடுங்க. பிறகு அதை பூஜையில வச்சிடுங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரியமான தாமரை மலர்கள், ரோஜா மலர்களையும் வாங்கிக்கலாம். உங்க வீட்டுல ஒரு உருளி இருந்ததுன்னா நீர் நிரப்பி ஜவ்வாது கொஞ்சம், பன்னீர் கொஞ்சம், அத்தர் இது எல்லாத்தையும் கலந்து செந்தாமரை மலரை உங்க கையாலேயே மலர்த்தி அனுகிரகம் அனுகிரகம் என்று சொல்லி உங்களுடைய வீட்டுல இருக்கிற நடுக்கூடத்திலேயோ அல்லது பூஜை அறையிலயோ வச்சிடுங்க. 1 கிலோ உப்பு மறக்காம வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க ஒரு வெள்ளி நாணயமும் கட்டாயம் வாங்கிக்கணும். ஏனென்றால் அது சுக்கிரனுக்குரியது. அந்த வெள்ளி நாணயத்தையும் வாங்கி பூஜை தட்டுல வச்சிடுங்க. ஒரு கலசத்துல ஏலக்காய், பச்சை கற்பூரம், சில துளசி இலைகள் இது எல்லாத்தையும் போட்டு பூஜையில வச்சுட்டு மகாலட்சுமியை எண்ணி கனகதாரா ஸ்தோத்திரத்தை படிங்க. கனகதாரா தமிழ்லையும் அவைலபிளா இருக்கு. இந்த லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேண்டும் வரம் தருகின்ற மகாலட்சுமியே எல்லா வளமும் மன அமைதியும் எங்களுக்கு அருள்வாயின்னு நல்லா வேண்டிக்கோங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு அனுகிரகிக்கப்பட்ட எல்லா செல்வங்களுக்கும், மகிழ்ச்சிகளுக்கும், குழந்தைகளினுடைய படிப்பு, வரம் எல்லாத்துக்கும், குதூகலத்துக்கும் சேர்த்து மனமாற நன்றி சொல்லுங்க. அப்புறமா உங்களுடைய புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு ஏழை எளியவர்களுக்கு உணவோ உடையோ உங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி தானம் பண்ணுங்க. எல்லா நிறைவுகளும், அஷ்ட ஐஸ்வர்யம் உங்களுக்கு கட்டாயமாக மகாலட்சுமி அருள்வாள்.